இன்றைக்கி வந்து நாங்கள் டிஸ்னி லேண்ட் போகிறோம். நாங்கள் டிஸ்னி லேண்டுக்கு கிளம்பியாச்சு, போய் ட்ரெயினை பிடிக்க போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து டிஸ்னி லேண்ட் டிஸ்னி சீ போகிறதுக்காகவே ஸ்பெஷலாக விட்ட ட்ரெயின். இந்த ட்ரெயின் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. விண்டோஸ் எல்லாம் மிக்கி மவுஸ் ஃபேஸ் மாதிரி எல்லாமே டிஸ்னி தீமில் இருந்தது. 9 o'clock வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது டைம் 8:30. ஆனால் பாருங்க எத்தனை பேர் நிற்கிறாங்க. ஆல்ரெடி அவ்வளோ பெரிய கியூ. வீக்கெண்ட்ஸில் போனால் கூட்டமாக இருக்கும் தான் நாங்கள் வந்து வீக் டேஸாக பார்த்து புக் பண்ணி ஒரு மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி போகலான்னு போனோம். எடுத்தோடனே ஃப்ரண்ட்ல கெரோசில் இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே நாங்கள் ஃபர்ஸ்ட் அதில் ஏறிட்டோம். அது முடிச்ச உடனே டீ கப்ஸ் போன உடனே ஃபர்ஸ்ட் பிக் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா ஏர்லியா போனா வந்து கியூ அவ்வளவா இருக்காது. டைம் ஆக பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10 o'clock 11 o'clockல கியூ ரொம்ப பெருசாது. 60 minutes கிட்ட வெயிட்டிங் டைம் வருது. சில ரைட்ஸ் எல்லாம் 120 minutes வெயிட்டிங் டைம் வருது. நீங்க வந்து கம்மியான வெயிட்டிங் டைம்ல பிக் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இன்னும் நிறைய நல்ல ரைட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரையாரிட்டி பாஸ் யூஸ் பண்ணி அந்த ரைட்ஸ்க்கு போகலாம். ப்ளஸ் நீங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் வந்து ஒரு ரைடுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதே டைமில் இன்னொரு ரைடுக்கு ப்ரையாரிட்டி பாஸ் புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த ரைட் முடிச்சப்புறம் தான் நீங்கள் அடுத்த ரைடுக்கு வந்து புக் பண்ணலாம். ஸோ அதனால அதுவும் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆல்சோ அந்த ப்ரையாரிட்டி பாஸ் வந்து சர்டன் நம்பர் ஆஃப் ரைட்ஸ் தான் புக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி பாஸ் புக் பண்ணணும்னா பே பண்ணி கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் வந்து நீங்கள் அந்த எப்போ அவைலபிளாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஃபோனில் எப்போ அவைலபிளாக இருக்கோ டக்குன்னு பே பண்ணி வாங்கிடணும். இல்லாட்டி அதுவும் போயிடும். இங்கே வந்து நாங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் யூஸ் பண்ணி தான் போனோம். இந்த ப்ரையாரிட்டி பாஸ்க்கு பே பண்ணல. நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் ப்ரையாரிட்டி பாஸ். டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஃபோன்லேயே வச்சுருப்பீங்க. ஸோ அதை காட்டினீங்கன்னா அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி ஒரு ஆளாக அனுப்புவாங்க. நாங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ரைடுக்கு நாங்கள் இவ்வளோ கூட்டத்தில் நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1 hour வெயிட்டிங் டைம் நாங்கள் வந்து ப்ரையாரிட்டி பாஸ் வாங்கினதுனால அவாய்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரை தாண்டி வந்திருப்போம். மோர் தென் 100 கூட இருக்கலாம். இந்த ப்ரையாரிட்டி பாஸ் எலாப்ஸ் ஆனப்புறம் தான் அடுத்ததை புக் பண்ணலாம். ரைடு முடிச்சுட்டு வந்தோன்னா டிவியில் டிஸ்பிளே பண்ணுவாங்க நம்ம ஃபோட்டோ. நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மவுண்டன் ரைடு முடிச்சுட்டு வந்தோம். நல்லா நாங்கள் 4 பேரும் போனோம். இப்போ ஹைட்டுக்கு வந்து சூப்பர்வைசரோட போகலாம். அதனால நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிங்களா? அவங்களோட எக்ஸைட்மெண்ட்லேயே தெரியும் எவ்வளோ நல்லா இருந்துச்சு ரைடுன்ட்டு. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரோலர் கோஸ்டர் ரைடு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து நாங்கள் இன்னொரு ரைடுக்கு போகிறோம். வாங்க பார்ப்போம். நாங்கள் போனது அக்டோபர் ஹாலோவின் டைம்னால அங்கே எல்லாம் பம்கின்ஸ் எல்லாம் அழகாக அந்த ஹாலோவின் தீமில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அம்ப்ரெல்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டோட விங்ஸ் மாதிரி ஷேப்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்பூக்கியாக அந்த ஹாலோவின் கேத்தாப்பில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அடுத்து ஒரு ஸ்பூக்கி ரைடுக்கு போயிட்டுருக்கோம். அதனால தான் இருட்டாக இருக்குது. போன வ்ளாகில் சொல்லியிருந்தேன் நாங்கள் யூனிக்லோவில் ஷாப்பிங் பண்ணுவோன்ட்டு. என் பொண்ணு வந்து ஐ லவ் ஜப்பான் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து நாங்கள் யூனிக்லோவில் தான் வாங்கினோம். டிஸ்னி லேண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பொண்ணு வந்து எல்லா ரைட்லேயும் போனாங்க. டிஸ்னி சீல தான் அவங்களால 2-3 ரைடில் போக முடியல. பட் டிஸ்னி லேண்டில் வந்து எல்லா ரைட்லேயும் போயிட்டாங்க. இந்த ரைட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்நாக் பிரேக் எடுத்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்காக சூரோஸ் வாங்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
கார்டு. தேங்க்யூ அரிகாத்தோ. கொடுத்துடா. மார்னிங் ஸ்நாக் பிரேக் மாதிரி சூரோ சாப்பிட்டு நாங்கள் அடுத்த ரைடு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ போகிற ரைடும் ப்ரையாரிட்டி பாஸ் யூஸ் பண்ணி தான் போனோம். ஸ்டாண்ட் பைனா ரொம்ப பெரிய க்யூ இருக்கும், அதனால நாங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் வாங்கினோம். இல்லை ரைட்ஸ்க்கு வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கும், ஸோ அது நாங்கள் ஸ்டாண்ட் பை யூஸ் பண்ணோம். Sebelah chamada standby. Do you have a pass? ப்ரையாரிட்டி பாஸ் Oh, this time only 10 minutes, okay. 10 minutes. Wait, Here. wait. Here? This Okay. blue. Blue, oh, thank you. நாங்கள் ஸ்பிளாஷ் மவுண்டனுக்கு வந்திருக்கோம். இதுக்கும் நாங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக போன இது வந்து நாங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் காசு கொடுத்து புக் பண்ணல, பட் இது வந்து காசு கொடுத்து புக் பண்ணியிருக்கோம். இது ஆனிவர்சரி பாஸ்க்கு நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் டிஸ்னி ப்ரீமியர் பாஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணோம். நாங்கள் வந்து இதுக்கு பே பண்ணியிருக்கோம், முன்னாடி போன ரைடுக்கு பே பண்ணல. ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு 5 மினிட்ஸில் விடுவாங்க, அதுதான் வெயிட் பண்ணியிருக்கோம். எந்த டைம் புக் பண்ணியிருக்கோம் அது ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்தால் அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வெயிட் பண்ணுவோம். இந்த டிக்கெட்டுக்கு வந்து நம்ம 1500 yen பே பண்ணோம் ஒரு பர்சனுக்கு. கிட்ஸுக்கு தனி ப்ரைஸ்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ப்ரைஸ் தான். சப்போஸ் நீங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு பாஸ் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு போக முடியும், அது வரைக்கும் நீங்கள் போக முடியாது. வேறு எதுவும் டைம் ரெடி ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு கோடு வரும். கோடு லப்பியோ வென் ரெடின்னு வந்திருக்கு இல்லையா, அந்த கோடு வரும். அந்த கோடு வந்தோடனே நம்ம போயிடலாம், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். க்யூ ரொம்ப பெருசாக இருக்குது. நாங்கள் வந்து வந்துச்சா க்யூ வந்துச்சு. Long queue. 60, more than 60 minutes queue. எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நாங்கள் டைமுக்காக சரி இன்னொரு வாட்டி எப்போ வரும்னு தெரியாது. ஸோ கிட்ஸோடு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா 15 பர் பர்சனுக்கு $15 கொடுத்து பே பண்ணியிருக்கோம். $85 தான் வந்து இதோட டிக்கெட்டு. ஹோல் டிஸ்ட்ரிக்கு $85 தான். இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடியே $15 பே பண்ணி போயிட்டுருக்கோம். எவ்வளோ லாங் கியூ. அங்கே குட்டியாக ரோலர் கோஸ்டர் போகுது இல்லையா, இதுதான் அந்த ரைடு, இந்த வாட்டரில் ஸ்ப்ளாஷ் ஆகி போகிறது. நாங்கள் அங்கே உள்ளேயே லஞ்ச் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட்ஸ் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி சர்டன் டைம் வந்து பரேட்ஸ் இருக்கும்னு போடுவாங்க. ஸோ நீங்கள் போய் அந்த பரேடை பார்க்கலாம், இல்லை ரைட்ஸ் போகணுன்னாலும் ரைட்ஸில் போய்க்கலாம். ஸோ இட் இஸ் யோர் சாய்ஸ். நாங்கள் அடுத்த ரைடுக்கு டைம் இருந்தாலும் நடுவில் ஒரே ஒரு பரேட் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் ரைட்ஸ் கண்டினியூ பண்ணோம். 私はドロイドで இந்த ரைடுக்கு வந்து 3D கிளாஸஸ் கொடுப்பாங்க. நம்ம அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரைடுக்கு போகணும். இந்த ஸ்டார் வார் ரைட்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த ரைட்ஸ்க்கு போகணும். பீட்டர் பேன் ஃப்ளைட் ரைட். ஆமாம், நம்ம ரூஃபில் ஃப்ளை பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ வந்து எலிஃபென்ட் ரைட் போகலான்னு இருக்கோம். நாங்கள் காலையில் வரும்போது இந்த ரைடு கூட்டமே இல்லை, வெறும் 10 நிமிஷம் தான் வெயிட்டிங் டைம். இப்போ என்னடா 40 நிமிஷம் வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. எல்லாம் குழந்தைங்களே டயர்டாக இருக்காங்க. பேசுகிறா என்ன ரைடு பேர் என்ன? என்ன தெரியாது. நாங்கள் எலிஃபென்ட் ரைடை முடிச்சுட்டு வரோம். பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு, எல்லா பக்கமும் லைட்ஸ் ஆன் ஆயிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நைட் டைமில் கூட.
நாங்கள் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டோம். நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் vlogல நாங்கள் எங்கே போகணும்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.